இந்திய விவசாயிகளை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாத முதல் ஒன்றிய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ளதாக பொருளாதார நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் விமர்சனம் செய்திருக்கிறார். 2026-2027 ஆண்டுக்கான ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கான எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். விவசாயிக்கு வரும் தேங்காய் வளர்க்குறது எப்படி, முந்திரி பருப்பு வளர்க்குறது எப்படி, இந்த சாண்டல்வுட் மரம் வளர்க்குறது எப்படிங்கிறத கொஞ்சம் அப்படியே மேலோட்டமாக பேசிட்டு, தென்னை மரத்துக்கு கொஞ்சம் காசு தரேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, விவசாயிகளை பற்றியே பேசாத முதல் பட்ஜெட்டாக இதை தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு தான் செகண்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாயரு. அந்த சைட்டை பற்றி அதை பற்றியும் ஒன்றும் பேசுகிற மாதிரி தெரியல. சென்செக்ஸ் 2800 பாயிண்ட் வரைக்கும் இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் எல்ஐசி இது மாதிரி கம்பெனிகளை விட்டு இப்போ 1500 1600 பாயிண்ட் வரைக்கும் ஏற்றி வச்சுருக்குறாங்க. ஓவராலாக மார்க்கெட் இந்த பட்ஜெட்டை கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி சொல்லிடுச்சு. ஏன்னா பாயிண்ட் என்னென்னா, இந்த பட்ஜெட்டில் எதை பற்றியுமே பேசலை அவங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு ஆர்கியலாஜிக்கல் சைட்டுக்கு சுற்றுலாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்களே தவிர, அதை தவிர தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கிடையாது. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, சென்னைக்கு ஒரு ஹை ஸ்பீட் நெட்வொர்க் கொண்டு வரேன் ட்ரெயின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னோடய பதில் என்னென்னா, மும்பையிலேருந்து அகமதாபாத்துக்கு நான் புல்லட் ட்ரெயின் ஓட்டுறேன்னு 15 வருஷத்துக்கு முன்னாடி மோடி சொன்னார். 12 வருஷத்தில் புல்லட் ட்ரெயின் ஓட்டின மாதிரி எனக்கு தெரியல. அதனால் இந்த ஹை ஸ்பீட் நெட்வொர்க்குங்கிறது 15 வருஷம் கழிச்சு வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். எம்எஸ்சிஎம்இ மேலே டேக்ஸை போட்டு அவங்க முதுகெலும்பை உடச்சிருக்காங்களே தவிர, அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவங்க பேசலையே. திருப்பூரில் மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. ஆம்பூர், வாணியம்பாடி, வேலூர்லலாம் மக்கள், ராணிப்பேட்டிலலாம் வேலை இல்லாமல் தோல் வியாபாரம்லாம் சூனி போயிருக்குங்கிறத பற்றி அவங்க பேசலையே. இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு எவ்வளோ பணம் அலாட் பண்ணோங்கிறது சொல்லலை. விவசாயிகளுக்கு என்ன பண்ணோன்னு சொல்லலை. ரியல் எஸ்டேட்டுக்கு என்ன பண்ணோங்கிறது சொல்லலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.